ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே 10/3/2024 அக்ஷய இயக்கி 642க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏ போர்டுக்கு வீடியோ போட்டாலும் டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கான கெஸிங் பார்க்குறதுனால இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 171, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 750 171. அதுக்கு முந்தின சண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 575. அதுக்கு முந்தின சண்டே வந்து 399 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட நம்ம 666 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பேஜ் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4-5 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 822 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350. இதில் நம்ம எடுக்க போகிறது 5D 4Dங்கிறதுனால 50. இந்த 50ஓட நம்ம 66 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 66. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம கூட்டி அதுலேருந்து வர ஆன்சரை டைரெக்டாகவே போட்டு போயிடலாம். 6ஓட 5 கூட்டும்போது 1, 0ஓட 6 கூட்டும்போது 6. அப்போ 1 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா வந்து நம்மளுக்கு 1 அல்லது 6 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 822க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 608 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஃபஸ்ட்டு ட்ரா நம்ம XX நம்மளுக்கு இதில் ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 608க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 608 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 297. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 97. இதோட நம்ம ப்ளஸ் 66. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 7ஓட 6 கூட்டினோம்னா 3, 5 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 608க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ இந்த 608க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 399 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இப்போ நம்மளுக்கு 2 ட்ரா முடிஞ்சு நண்பா. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா 6 ஏ போர்டு, ரெண்டாவது ட்ரா 3 ஏ போர்டு. இப்போ 399 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த மெத்தடில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை அதாவது சண்டே டு சண்டே ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த X66 கூட்டி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் நம்ம காட்டும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 399 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 209. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 09. இதோட ப்ளஸ் 66. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 6 கூட்டினோம்னா 6, 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 6 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 399க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 5. இப்போ இந்த 399க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 575 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, ரெண்டாவது ட்ராவும் நம்மளுக்கு ஏ போர்டு, மூணாவது ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு. இப்போது 575க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 575 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135. இதில் நம்ம எடுக்க போகிறது 35. இதோட ப்ளஸ் 66. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 6ஓட 5 கூட்டினோம்னா 1, 9 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 575க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 1. இப்போ இந்த 575க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 171 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏசி மறுபடியும். இப்போ 4 ட்ரா பார்த்துட்டு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 171 தான் நம்மளுடைய போன வார சண்டே ரிசல்ட். இந்த சண்டைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது. அதோட நம்மளுக்கு பேஸு தொடர்ந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ ஏ போர்டு அடுத்து 2 ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம் நண்பா. 171 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 750 கிடச்சிருக்கு. இதில் நம்ம எடுக்க போகிறது 50 இதோட ப்ளஸ் 66. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினோம்னா 1, 0ஓட 6 கூட்டினோம்னா 6. 1 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது, எல்லாமே மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். 1 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். ஒன்று அல்லது 6 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள் நண்பா. ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான் நண்பா. அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து 1 டபுள் நம்பராக அடிச்சிருக்காங்க நண்பா. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 வர்றதா இருந்தால் கேம் டபுளாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டன்னா 6 வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். இதுலேருந்து ஒரு வேளை பெய்ட்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 6 1 1 1 6 6 அல்லது 1 6 இதில் பெய்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் 1 வரதா இருந்தால் கேம் டபுளாக இருந்தால் 1 வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டினா 6 வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன்னு சொல்கிறது. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கெஸ்ஸிங் பிடிப்பலாட்டினா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான் நண்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 10/3/2024 அக்ஷயா ஏகே 642க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.